75 ஆண்டுகளாக நம்முடைய கொடி மாறவில்லை, கொள்கை மாறவில்லை, சின்னம் மாறவில்லை, எண்ணம் மாறவில்லை. இப்படியான பெருமை திமுகவிற்கு மட்டும்தான் இருக்கிறது. தடாவை பார்த்தோம், பொடாவை பார்த்தோம், இரத்தத்தை பார்த்தோம், சிறைச்சாலைகளை பார்த்தோம், அடக்குமுறைகளை பார்த்தோம், ஒடுக்குமுறைகளை பார்த்தோம். இத்தனைக்கும் பிறகும் ஆலமரமாக இந்த இயக்கம் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் இரத்த நாளங்களாக திகழ்கிற இந்த கருப்பு சிவப்பு கரை வேட்டி கட்டி இருக்கிற தொண்டர்கள் தான். இந்த தொண்டர் படைபலத்தை திமுகவை தவிர வேறு எந்த இயக்கத்தவனாலும் யோசித்து கூட பார்க்க முடியாது. நம்ம இயக்கம் எத்தனையோ சோதனையான காலகட்டங்களை பார்த்திருக்கிறது. 62 சம்பத் இயக்கத்தை விட்டு வெளியே போனார், 72 எம்ஜிஆர் வெளியே போனார், 82 நாவலர் வெளியே போனார், 92 வைகோ வெளியே போனார். ஆனால் இயக்கம் நிலைத்து நின்றது என்று சொன்னால் அதற்கு கிடைத்திருக்கிற தத்துவமும் அதற்கு தொடர்ச்சியான தலைவர்களும் தான். பகுத்தறிவு தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர், இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய தன்னிகரற்ற முதலமைச்சர், தமிழ்நாட்டினுடைய எல்லைச்சாமி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற ஒரு மகத்தான தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக, தாய்மார்களினுடைய முதலமைச்சராக இன்றைக்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு உற்ற துணையாக இருக்கிற இளந்தலைவருக்கு தான் பிறந்த நாள். இளந்தலைவர், நான் ரொம்ப நேரம் நீட்டி முழக்க விருப்பம் இல்லை, சின்ன சின்ன கருத்துக்களை சொல்லி விடைபெறலாம்னு நினைக்கிறேன். இன்றைக்கு இளந்தலைவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு ஒரே ஒரு காரணம் போதும், சனாதானம். சனாதானம்னா என்னங்க? இந்த உலகத்துல ஒருவர் எந்த மதத்திலிருந்து எந்த மதத்திற்கு வேண்டுமானாலும் மாறலாம். ஒருவர் இன்றைக்கு இருக்கிற நவீன யுகத்தில் ஆண் பெண்ணாக மாறலாம், பெண் ஆணாக மாறலாம். ஆனால் பிறப்பின் அடிப்படையில் நீ இன்ன சாதி என்று சொன்னவர்களால் அவர்களுடைய சாதியிலிருந்து வெளியே வர முடியுமா? அப்படி பிரம்மனினுடைய தலையிலே பிறந்தவன் பிராமணன், வேதமும் கல்வியும் அவனுக்குரியது. பிரம்மனினுடைய தோளிலே பிறந்தவன் சத்திரியன், போர் அவனுடையது. பிரம்மனுடைய தொடையிலே பிறந்தவன் வைசியன், வணிகம் அவனுக்குரியது. பிரம்மனுடைய காலிலே பிறந்தவன் சூத்திரன். இவர்கள் மூவர்ணத்திற்கும் அடிமையாய் இருப்பது அவனுடைய தொழில். இதற்குள்ள கட்டுப்படாமல் இவர்களுக்கு கீழே வருபவர்கள் அன்சீயபிள், அன்டச்சபிள், அன்னோட்டிசபிள். அவர்கள் பார்க்கவோ தொடவோ அவர்களுக்கு எந்த உரிமையும் இல்லாமல் மறுக்கப்பட்டவர்கள். ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டிலே, இந்தியாவிலே, உலகத்திலே சமூக நீதியை, சமத்துவத்தை, எல்லாருக்கும் எல்லாம் என்கிற அடிப்படையை கொடுத்திருப்பவர் தான் தலைவர் தளபதி. அவருடைய ஆட்சிதான் இன்றைக்கு தாய்மார்களுடைய ஆட்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சனாதானத்தை ஒழிப்பேன்னு சொன்னதுக்கு உத்தரப்பிரதேசத்திலே வழக்கு, மகாராஷ்டிராவிலே வழக்கு, கர்நாடகாவிலே வழக்கு, 20 உயர் நீதிமன்றங்களிலே, உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு. ஆனா எதைக்கும் அஞ்சாமல் நிச்சயம் உறுதியாக சொன்னாரே, நான் சனாதானத்தை ஒழிப்போம் என்பதில் உறுதியாக இருந்தாரே, அவருக்குத்தான் இன்றைக்கு பிறந்த நாள். ஒண்ணு இல்லம்மா, 100 நாள் வேலைக்கு சம்பளத்தை கொடுக்கல, பேரை மாத்திட்டாங்க. இதையும் தாண்டி இன்னைக்கு இனிமேல் வேலையே நடக்குமான்னு தெரியுங்கிற அளவுக்கு நம்ம பிஜேபியை ஏத்துக்கிட்டு இருக்கோம். எஸ்ஐஆருக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க, அதை நாம ஏத்துட்டு இருக்கோம். பாஜகவுக்கு எதிராக 10 ஆண்டுகளாக திமுக உறுதியோடு போராடுது. நீ இதை எதை பத்தியுமே பேசாம இன்னைக்கு திமுகவை திட்டிக்கிட்டு இருக்காரு ஒரு ப்ரோ. இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அவர் பின்னாடியே போறதுக்கு இது த்ரிஷா இல்ல ப்ரோ, திமுக என்பதை அந்த புது நடிகருக்கு நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். கடைசியா ஒரு விஷயம் தான், இன்னைக்கு தமிழ்நாட்டில் புதுசா வந்து உடனே கட்சியை நடத்தி விடலாம், ஆட்சியை பிடித்து விடலாம் நினைக்கிறவங்களுக்கெல்லாம் திருச்சி மாநாட்டில் ஒரு 5 பேர் இறந்தாங்க. விஜய் கட்சியில மாநாட்டுக்கு போனவங்கள, அவங்களுடைய பேரை அந்த மாநாட்டில் இரங்கல் தீர்மானத்துக்கு கொண்டுட்டு வரல, அவங்க எல்லாருக்குமே தெரியும். அதையெல்லாம் தாண்டி 2வது மாநாடு மதுரையில போட்டப்ப நம்முடைய கவிச்சுடர் ஐயா அவர்கள் கூட ஒரு கவிதையில சொன்னார், அடித்தளம் எதுவும் இல்லாமல் எதுவும் நிமிர்ந்து நிற்க முடியாது என்பதற்கு உதாரணம் தான் அந்த கொடிக்கம்பம் என்று. ஒரு கார் மேல விழுந்து சுக்கு நூறா அந்த கார் போச்சு. அப்ப அந்த மாதிரியான எந்த அடித்தளமும் இல்லாம இன்னைக்கு ஆட்சியை பிடித்து விடலாம்னு நினைக்கிற அந்த நடிகர் கட்சியில பொறுப்புக்கு இன்னைக்கு இந்த பொறுப்புல இருக்கிற நம்முடைய மன்னர்லாம் அவங்க வந்திருக்காங்க. இங்க திமுக பொறுப்புக்கு வரணும்னா அடிப்படையில எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க, ஒவ்வொரு இடத்தை எப்படி கடந்து வந்திருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அஜித்தான ஒரு மகளிரணி நிர்வாகி தனக்கு பொறுப்பு கொடுக்கலன்னு சொல்லிட்டு மருந்தை குடிச்சிட்டு விஜய் கட்சியில தற்கொலைக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அப்ப இப்படியான ஆட்களை வச்சு இதெல்லாம் விட கொடுமை என்னன்னா, பொறுப்பு கொடுக்கலன்னு விஷம் குடிச்சது ஒரு ஆளு. என் வீட்டுல 9 ஓட்டும் விஜய் கட்சிக்கு போடலன்னா 9 பேருக்கும் விஷத்தை வச்சிருவேன்னு ஒரு பாப்பா சொல்லுது. அப்ப வீட்டுல உள்ள பிள்ளைங்க எல்லாம் எந்த அளவுக்கு அரசியல் புரிதலோட இருக்காங்கன்னு பாருங்க.
அப்ப பொறுப்பு கொடுக்கலன்னா விஷம் கொடுக்கறவங்களை வச்சுக்கிட்டு ஓட்டு போடலன்னா 9 பேருக்கும் விஷத்தை கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு ஒரு மாவட்ட செயலாளர் நைட்டு 2 மணிக்கு மகளிரணி வீட்டுக்கு கலந்தாலோசனைக்கு போனாராம். இப்படியான ஆட்களை எல்லாம் வச்சுக்கிட்டு நான் ஆட்சியை பிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்வதற்கு இதெல்லாம் நீங்க தான் உதாரணத்துக்கு தெளிவா இருக்கணும், நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இன்றைக்கு திமுக தொண்டர்களை, திமுகவை தலைவர் எப்படி காப்பாத்துறாருன்னா 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்க, அவர்களுடைய அப்பா அந்த குடும்பத்தில் இருப்பவர் ஏதாவது விபத்துல அடிபட்டு இறந்துட்டாருன்னா அவர்களுடைய குடும்பத்தை மீட்டமைப்பதற்காக, குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக 10 லட்சம் ரூபாய் நிதியை கட்சியிலிருந்து கொடுத்து கொண்டிருக்கிறார். கட்சி தொண்டர்களுக்கு பாதுகாப்பு அரணாக திகழ்கிற அதே வேளையில நிதி நெருக்கடி நிறைய இருக்குங்க. ஆனா 57 லட்சம் பேர் ஒரு நாளைக்கு விடியல் பயணத்துல இலவசமா நீங்க பேருந்துல கட்டணமில்லா பயணத்துல அனுபவிச்சுட்டு இருக்கோம். 1,32,00,000 பேருக்கு மாசம் 1000 ரூபாய் உரிமை தொகையை கொடுத்துட்டு இருக்காரு. 6 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு 1000 ரூபாய் புதுமை பெண் தமிழ் புதல்வன் ஒரு அற்புதமான திட்டத்தில் கொடுத்துட்டு இருக்காரு. 2,30,00,000 பேர் இதுவரைக்கும் மக்களை தேடி மருத்துவம்னு ஒரு மகத்தான திட்டத்தை பார்த்துட்டு இருக்காரு. பிஜேபி எத்தனை அடக்குமுறைகளை ஏவினாலும் உறுதியா எதிர்த்து நின்று குரல் கொடுக்கிற ஒரு தலைவர் தமிழ்நாட்டினுடைய எல்லைச்சாமி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற மகத்தான தலைவர் தான் 2026 மட்டுமல்ல, இனி எப்போதும் தமிழ்நாட்டை ஆள்வார்.